ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். இன்றைக்கி நம்ம சூப்பராக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம ஈஸியாக ரொம்ப ஈஸியாக அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக எல்லாம் சாஃப்டாக இருக்கும். அப்பம் எல்லாம் ஈஸியாகவும் செஞ்சிடலாம், சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி இருக்குது பாருங்கள். அப்பம் நம்ம ஈஸியாக சட்டுன்னு எல்லாம் சாஃப்டான அப்பம் சூப்பராக செய்யலாம். சுடுது, நான் புட்டு காட்டுறேன் பாருங்கள். சுடுது பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யலாம். எவ்வளோ சாஃப்டாக நம்ம போட சூப்பராக பஞ்சு மாதிரி மெத்துன்னு வருது பாருங்கள். நான் சாப்பிட்டு காட்டுறேன். சுடுது. செம்ம சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி சாப்பிட்டான அப்போம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இல்லை நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன். அந்த பவுலில் வந்து ஒரு அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு, இது பச்சரிசி மாவு நம்ம பவுலில் போட்டுக்கலாம். அரை கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். அதே அரை கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். பாருங்கள், அதே அரை கப்பு அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கேன். ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் டெசிகேட் கோகோனட் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தாலும் துருவிக்கோங்க. என்கிட்ட டெசிகேட் கோகோனட் இருக்குது, அதை போட்டுக்கிறேன். அதோட கூட ஒரு அரை கப்பு அளவுக்கு வெல்லம், வந்து இது சுத்தமான வெல்லம், அப்படியே போட்டுக்கலாம். அதோட கூட ஆப்ப சோடா ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். நல்லா சாஃப்டாக பொசுன்னு உப்பி வரும், அதுக்காக தான் ஆப்ப சோடா. அது வேண்டானாலும் தவிர்த்தரலாம். போட்டுட்டு சால்ட்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு. நம்ம என்ன தான் ஸ்வீட்டு வெல்லம் போட்டாலும் சால்ட் வந்து ஒரு சிட்டிக்காவது போடணும். போட்டால் தான் அந்த ஸ்வீட்னஸ் எடுத்து கொடுக்கும். நான் வந்து ஸ்வீட் செய்கிற வீடியோலாம் சொல்லுவேன். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் ஒரு பிஞ்சு சால்ட் போடுங்க அப்படின்ட்டு சொல்லுவேன். இது வந்து எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட சுத்தமான வெல்லம் இல்லை, கல் மண் இருக்கிற வெல்லமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க. பாகு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி காப்பி ஃபில்டரில் வடிகட்டி இதோட கூட கலந்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது சுத்தமான வெல்லம்ன்றதுனால அப்படியே போட்டுக்கிட்டேன். ஒரு அரை கப்பு அளவுக்கு அரிசி மாவு, அரை கப்பு கடலை மாவு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். டெசிகேட் கோகோனட் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான தேங்காய் இருந்தாலும் போட்டுக்கோங்க, தப்பு இல்லை. எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு அரை கப்பு அளவுக்கு தான் வெல்லம் போட்டிருக்கேன். ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நம்ம அப்பம் ஊற்றுற அளவுக்கு கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூடாது. அப்போ நமக்கு கரண்டியில் எடுத்து ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கணும், ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த அப்பமும் சூப்பராக இருக்கும். இப்படி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். அரிசி ஊற வச்சு அரைச்சி செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஈஸியாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஈஸியாகவும் செஞ்சிடலாம், சட்டுன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், கரெக்டாக நமக்கு அப்பம் வந்து கரண்டியில் எடுத்து இப்படி ஊற்றுற அளவுக்கு இருக்கணும். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கணும். அந்த உப்பு ஆப்ப சோடா போட்டோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஒரே ஈவனாக கலக்கிற மாதிரி நல்லா ஒரு ஈவனாக கலக்கிக்கலாம். இது கலக்கிட்டு நம்ம வந்து ஊற வைக்கணும்லாம் அவசியம் இல்லை. அப்படியே வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு எண்ணெயில் ஊற்றிக்கலாம். ஊற வச்சோம்னா நம்ம ஆப்ப சோடா போட்டதுக்கு அதுக்கும் எண்ணெய் குடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இதை ஊற வைக்கணும்லாம் அவசியமே இல்லை, அப்படியே ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு ஈவனாக கட்டி இல்லாமல் கலக்கிட்டேன் பாருங்கள். பாருங்கள், நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மிதமான சூடாக தான் இருக்குது. நம்ம கலக்கி வச்ச மாவை மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரண்டியால் சின்ன சட்னி கரண்டி எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு கரண்டி மாவு எடுத்து அப்பம் ஊற்றிக்கலாம். ரொம்ப அகலமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குட்டியாகவும் இருக்கக்கூடாது. நம்ம ஊற்றிட்டு உடனே திருப்பக்கூடாது, அப்படியே இருக்கட்டும். நான் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் மீடியமாக தான் வச்சுருக்கேன். அப்படியே வேகட்டும். அதிகமாக வச்சா மேலே செவந்துடும், உள்ளே வேகாது. அப்படியே வேகட்டும். இப்போ மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம்.
அவ்வளோதான். நமக்கு ஒரு கரண்டி அதில் திருப்ப வாட்டம் வரலனாலும் இன்னொரு கரண்டி வச்சுக்கலாம். இப்போது அப்போ நல்லா வெந்துடுச்சு, எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பரான அப்போ நம்ம சட்டுன்னு ஈஸியாக செஞ்சிட்டோம். அரிசி ஊற வச்சுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு அதெல்லாம் ரொம்ப லேட்டாகும். நம்ம சட்டுன்னு செய்யணுன்னா நீங்கள் இந்த மாதிரி சூப்பராக செய்யலாம். பாருங்கள், அப்போ சூப்பராக இருக்கும். நல்லா சாஃப்டாக ஆற நல்லா சாஃப்டாக இருக்கும். நம்ம அடுத்தது 2-3 கூட ஊற்றிக்கலாம். பக்கத்தில் ஒரு 2-3 கூட ஊற்றிக்கலாம். சட்டுன்னு வேலை ஆகும் நமக்கு. அதே மாதிரி கொஞ்சம் வேகட்டும்னு விட்டுட்டு அழகாக திருப்பி போட்டுக்கலாம். ஒரு கரண்டியில் நமக்கு திருப்பறதுக்கு வாட்டம் வரலனாலும் 2 கரண்டி வச்சுட்டு அழகாக திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் வச்சு தான் வேக வைக்கணும். அப்போ தான் அப்போ நல்லா உள்ளெல்லாம் வேகும், எல்லாம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம். பாருங்கள், நல்லா சாஃப்டான அப்பம் ரெடி பண்ணிட்டோம். நல்லா செம்ம சாஃப்டாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எவ்வளோ மெத்துன்னு இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா சூப்பரான அப்பம். நம்ம சட்டுன்னு செய்யலாம், ரொம்ப டைம் எடுக்காது. அரிசி ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு அதெல்லாம் ரொம்ப லேட்டாகும். நீங்கள் இந்த மாதிரி அப்பம் ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரியும் செஞ்சு படைக்கலாம். நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு சூப்பராக சீக்கிரம் செஞ்சு சாமி கும்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.